இந்த மாவட்டங்கள் மட்டும் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழையும், எந்தெந்த மாநிலங்களில் அதி கனமழை முதல் அதீத கனமழை பதிவாகும் என்பது குறித்தும் நிச்சயமாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். கிட்டத்தட்ட 2-3 மாநிலங்கள் வெள்ளத்தில் மிதந்துகிட்டு இருக்கு. குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகள் மிக மோசமான ஒரு மழை பொழிவை சந்தித்து கொண்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக மாறி வருகிறது. அடுத்து கேரளா மற்றும் தமிழ்நாடு தான் அடுத்த வெள்ளப்பெருக்கா அப்படிங்கிறது பலருடைய கேள்விகளாக இருக்கு. நிச்சயமா தொடர்ந்து இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் இந்த இடங்களெல்லாம் நமக்கு மிக மோசமான ஒரு வானிலை இருந்தாலும், இன்னொரு பக்கம் வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதியின் காரணமாக ஒரிசா, மேற்கு வங்கம், பங்களாதேஷ், மேகாலயா, சிரபுஞ்சி, அருணாச்சலம் இது போன்ற பல இடங்களிலும் மழையினுடைய அந்த தீவிரம் அதிகரிச்சிருக்கு. ஆகவே நமக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவை, காரைக்காலில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்பதான தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சேர்த்து பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மும்பை பெருநகர பகுதிகளில் வரலாறு காணாத அதீத கனமழையும், குஜராத் மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளில் அதீத கனமழையும், கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் அதி கனமழையும் பதிவாகக்கூடும். தாழ்வான பகுதிகள் முழுவதுமாக தண்ணீரில் மிதக்கக்கூடும். இதே போன்ற ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக அதை நம்ம சொல்கிறோம். கேரளாவிலும் மிக கனமழை அடுத்து வரும் நாட்களில் தொடர்ந்து நீடிக்கும். வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து மேலும் தீவிரமடையுமா அப்படின்னா இது புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்காது. இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வலுப்பெற்று அடுத்து வரும் 2 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒரிசா மற்றும் வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகளை அடையக்கூடும். அதுதான் நம்ம நேற்றைய தினங்களிலும் சொல்லியிருந்தோம். ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் கனமழை தீவிரமடையும். அதே மாதிரி மேற்கு வங்க மாநிலங்களிலும் மழை பொழிவுகள் அதிகரிக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக வட இந்தியாவில் பல மாநிலங்களில் பரவலாக கனமழையும் தீவிரம் அடையக்கூடும். இதில் கடலோர மாவட்டங்கள் மிக பெரிய அளவில் பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு பக்கம் தென்னிந்தியாவில் வெயிலுடைய தாக்கம் இன்னும் குறையலைங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஆந்திர பகுதிகள் எடுத்துக்கோங்க, வெயிலின் தாக்கம் இன்னும் நிறைய இடங்களில் குறையாமல் இருக்குது. தமிழ்நாட்டில் உதாரணமாக மதுரை மாவட்டத்தில் இன்னும் வெப்பநிலை குறையலை. இது எப்பொழுது முதல் ஒரு சீரான ஒரு நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்குது. அதனால் வானிலை அறிக்கையை கொஞ்சம் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க. கடுமையான வெள்ளம் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் வரலாறு காணாத மழை பொழிவு, குறிப்பாக கர்நாடகாவின் கடலோர பகுதிகள் மங்களூரு, உடுப்பி போன்ற இடங்களில் பெய்து வரக்கூடிய மிக கனமழை முதல் அதி கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகள் படிப்படியாக நமக்கு மிக வேகமாக நிரம்பிக் கொண்டிருக்கிறது. மேட்டூருக்கு நீர் வரத்து பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஜூலை மாதத்தில் நல்ல ஒரு மழை பெய்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணை பகுதிகள் முழு கொள்ளளவை கிட்டத்தட்ட எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் மேட்டூருக்கு நீர் வரத்து கணிசமாக உயர தொடங்கிடும். அடுத்ததாக தமிழகத்திற்கு மிக கனமழை. இப்போதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய வானிலை அறிக்கைக்குள்ளேயே வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை பற்றி நம்ம பார்த்தோம். தமிழகத்தினுடைய மிக கனமழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலை பகுதிகள். ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை சொல்லும் போதும் இந்த பகுதி நம்ம சொல்லாமல் விடுறதே கிடையாது. நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளில் மழை வரும்னு பல முறை நம்ம உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அவலாஞ்சியில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதாவது நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சியில் மிக கடுமையான மழை வரும் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டது. 19 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட அதி கனமழை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். மிக கனமழையிலிருந்து
அதி கனமழை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலை பகுதிகளில் மிக கனமழை தொடர்ந்து கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் மழையெல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க, மழை கண்டிப்பாக இருக்கும். மலை பகுதிகள் பாதிக்கப்படும். நிலச்சரிவுகளுக்கான வாய்ப்புகள் இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவமழை சற்றே நமக்கு தாமதமாக தீவிரம் அடைஞ்சிருக்கு. தாமதமான ஒரு தீவிரம் இருந்தாலும் மழை பொழிவில் எந்த மாற்றமும் இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்க முடியும். தேனி மற்றும் தென்காசி இந்த 2 மாவட்டங்களும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். பெரிதளவில் மழை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அருவி பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு சட்டென்று ஏற்படும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குற்றாலம் போன்ற அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். ஏன்னா மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களில் கனமழை பெய்து வருகிறதுனால அருவிகளில் திடீரென நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். அதனால் குற்றாலம் போன்ற இடங்களில் மழை பொழிவு இல்லாட்டியும் கேரளா பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்வதன் காரணமாக சட்டென்று ஒரு சில வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். அருவி பகுதிகளில் குளிக்கும் போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தேனி மாவட்டங்களில் அவ்வப்போது சில நேரங்கள் ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். தென்காசியிலும் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்த்தால் போதுமானது. கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக லேசான சாரல் அல்லது மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூரில், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் அப்படி இல்லைனா 2 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் இருக்கலாம். அதுவும் ஏதாச்சும் ஓரிரு இடங்களில் தான் மழை பெய்யும். எல்லா இடத்துலையும் மழை எதிர்பார்க்க முடியாது. மாலை நேரங்களில் மேகக்கூட்டங்கள் வருகிறத பார்க்க முடியும். ஆனால் மழை பகுதியாக தான் டெல்டா மாவட்டத்தில் இருக்கும். வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். தென் மாவட்டத்தில் வெயில் குறைய வாய்ப்பு இருக்காது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடியனா வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை விட்டு விலகுவதன் காரணமாக வெப்பநிலை சற்று அதிகரித்தே காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 39.2 டிகிரி செல்சியஸாக நமக்கு தென் மாவட்டங்களில் மழை பதிவாகியிருக்கு. தென் மாவட்ட பகுதிகளில் நமக்கு மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பெரிதளவில் மழை பொழிவுகள் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு அவலாஞ்சியில் 19 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் 19 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 14 சென்டிமீட்டர், நெய்யூர் 9 சென்டிமீட்டர், உபாசி 7 சென்டிமீட்டர், சோலையாறு 6 சென்டிமீட்டர், வால்பாறை 5 சென்டிமீட்டர். இதெல்லாம் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் இருக்குது. நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர், கொளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் 4 சென்டிமீட்டர், பெரியாறு தேனி மாவட்டத்தில் மழையே வரலன்னு சிலருடைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. பெரியாறில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஊத்துங்கிற பகுதி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி ஊத்துங்கிற பகுதிகளில் 3 சென்டிமீட்டரும், பந்தலூர் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 3 சென்டிமீட்டர், நடுவட்டம் அதே நீலகிரி மாவட்டம் 3 சென்டிமீட்டர், தேக்கடி 3 சென்டிமீட்டர், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 2 சென்டிமீட்டர், வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கு நண்பர்களே. ஆகவே ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. இது மிக முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இவங்க தினந்தோறும் மழைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கே தான் மழை பெய்யுதுன்னே தெரியலன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? இப்போ அதுக்கான ஊரை தான் இப்போ உங்களுக்கு நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தோம். நீலகிரி மாவட்டத்தில் பாருங்கள் 19 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. அப்போ மற்ற மாவட்டத்தில் எப்போதாங்க எங்களுக்கு மழை வரும் அப்படின்னா, சீக்கிரத்தில் உங்களுக்கு நம்ம மற்ற மாவட்டங்கள் மழை வராத பகுதிகளுக்கு தேதிகள் அறிவிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.